பல்லதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவோட தேர்தல் முடிவுகள் இன்னும் சில நிமிடங்களில் வெளியிடப்படுகிறது. அதுல இந்தியா மூன்றாவது முறையாக மோடி கைப்பற்றுவாரா, அப்படி இல்லைன்னா ராகுல் காந்தி அதிர்ச்சி வைத்தியம் அளிப்பாரா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று கொண்ட இந்த வேளையில மீண்டும் பிரதமர் மோடியே இந்தியாவை ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்புகள் தான் இந்தியா முழுதுமே இருந்துட்டு சொல்லலாம். முக்கியமா தமிழ்நாட்டுல திமுக 30+ அடிக்குமா, அப்படி இல்லைன்னா பாஜக பாமக கூட்டணி ஏதாவது ஒரு அதிர்ச்சி வைத்தியம் அளிக்குமா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விவாதங்கள் நம்ம தமிழக ஊடகங்கள் வெளியிட்டு பார்த்துதான் இருக்கும். தொடர்ச்சியாக நாமும் கருத்து கணிப்புகளை நம்ம நம்புறது இல்லை, மக்களோட முடிவுகளை தான் நம்ம நம்புறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஓட்டு எண்ணிக்கை இன்னும் சில நிமிடங்கள் தொடங்க போகுது. கண்டிப்பா தொடர்ச்சியாக நம்ம இந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம அலசிக்கிட்டே இருக்க போறோம். யாரு முன்னணியில இருக்காங்க, யாரு வெற்றி வாய்ப்பு பட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இந்த சேனல் கண்டினியூவா பேசிட்டு தான் இருக்க போறோம். அது முக்கியமா பாத்தீங்கன்னா தர்மபுரி தொகுதி மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்படுகிறது சொல்லலாம். அதே மாதிரி தென்சென்னை தொகுதி ஆகட்டும், அதே மாதிரி கனிமொழி போட்டியில தூத்துக்குடி தொகுதி ஆகட்டும், இது எல்லாமே மிக முக்கியமான ஸ்டார் தொகுதிகளா பார்க்கப்படுது. இந்த தொகுதிகள்ல யார் வில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் தான் தமிழ்நாட்டில மிகப்பெரிய ஹைலைட்லாவே போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்பார் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்பு வருகின்ற சூழ்நிலையில டெல்லியில பாஜக அலுவலகத்தில் மிகப்பெரிய அளவுல ஒரு கொண்டாடத்துக்கு இப்பவே தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த வகையில அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை தான் டெல்லி பாஜக ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த வகையில காங்கிரஸோட தரப்பு என்னன்னா, நாங்களும் கண்டிப்பா ஜெயிப்பதற்கு நம்ம வழி இருக்கும், கண்டிப்பா இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில என்ன மாதிரியான தேர்தல் முடிவுகள் வரப்போகுதுங்கிறத நம்ம கடைசி வரைக்கும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.